ஓம் சாந்தி. பிப்ரவரி 14, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கும் தந்தையை நினைவு செய்வதற்கும் நீங்கள் ஸ்ரீமத்தை மேன்மையான அறிவுறுத்தல்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. கேள்வி: உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டு சுத்தமாகுவதற்கு என்ன வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது? பதில்: 7 நாள் பட்டி. புதிதாக எவரேனும் வந்தால் அவர்களை 7 நாட்களுக்கு பட்டியில் அமர்த்துங்கள். அவர்களது புத்தியிலிருந்து அசுத்தங்கள் அகற்றப்பட்டு அவர்களினால் மறைமுகமான தந்தையையும் இந்த மறைமுகமான கல்வியையும் அவர்களின் மறைமுகமான ஆஸ்தியையும் இனம் காண முடியும். அவர்கள் வந்த உடனேயே வகுப்பில் அமர்ந்தால் அவர்கள் குழப்பமடைந்து எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாடல்: விழித்திருங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்திருங்கள், புதிய நாள் வரப்போகின்றது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களை ஞானம் உள்ளவர்கள் ஆக்குவதற்கு அத்தகைய பாடல்கள் இசைக்கப்பட்டு அவற்றின் கருத்துகளும் விளங்கப்படுத்தப்படுகின்றன. அப்பொழுதே உங்களால் மற்றவர்களின் முன் பேச முடியும். நீங்கள் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ஞானம் உங்கள் புத்தியில் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை கண்டறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் மேலிருந்து அனைத்தினதும் ரகசியங்களும் அஷரீரி உலகத்தினதும் சூட்சும உலகத்தினதும் பௌதீக உலகினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதியும் பிரகாசிப்பது போலுள்ளது. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற இந்த ஞானம் அனைவரிடம் உள்ளது. இந்த ஞானம் முற்றிலும் புதிய ஞானம் ஆகும். சமய நூல்கள் போன்றவற்றில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நீங்கள் அப்பெயர்களை குறிப்பிட்டால் அவர்கள் குழப்பமடைந்து வாக்குவாதம் செய்ய தொடங்குவார்கள். இங்கே அவர் முற்றிலும் எளிமையான முறையில் விளங்கப்படுத்துகின்றார். கடவுள் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்றவர்கள் தூய்மையாக்குபவர்கள் என அழைக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் சூட்சும உலகில் வசிப்பவர்களை தூய்மையாக்குபவர்கள் என அழைப்பதில்லை. அப்பொழுதே இந்த பௌதீக உலக மனிதர்கள் எவ்வாறு தூய்மையாக்குபவர்கள் ஆக முடியும்? இந்த ஞானம் நிச்சயமாக உங்கள் புத்தியில் உள்ளது. சமய நூல்களை பற்றி அதிகம் வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல. அதிக அளவு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. அவர்கள் ஒருவரை ஒருவர் தடிகளினாலும் அடிக்க தொடங்குகின்றார்கள். இந்த விஷயங்கள் மிக இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் சமய நூல்களில் உள்ள விஷயங்களில் அதிக அளவிற்கு செல்வதில்லை. நிச்சயமாக ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதும் உங்களை ஓர் ஆத்மா என கருதி தந்தையை நினைவு செய்வதுமே பிரதான விஷயமாகும். இந்த ஸ்ரீமத் பிரதானமான ஒன்றாகும். மற்றவை விவரங்களாகும். விதை மிகவும் சிறியது, ஆனால் மற்றவை விருட்சத்தின் விரிவாக்கமே. விருட்சத்தின் முழு ஞானமும் அதன் விதையில் அடங்கியிருப்பதைப் போன்று இந்த அனைத்து ஞானமும் விதையானவரில் அடங்கியுள்ளது. உங்கள் புத்தியில் விதையும் விருட்சமும் உள்ளன. உங்களை போன்று வேறு எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் விருட்சத்தின் கால எல்லையை மிகவும் நீண்டதாக எழுதியுள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து விதையினதும் விருட்சத்தினதும் நாடக சக்கரத்தினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள். புதியவர்கள் வரும்பொழுது பாபா குழந்தைகளை சுயதர்ஷன சக்கரதாரிகள் என புகழ்ந்து பாடினால் புதியவர்களில் எவராலும் புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். அவர்கள் தங்களை குழந்தைகள் என்று கூட கருத மாட்டார்கள். இந்த தந்தை மறைமுகமானவர். இந்த ஞானமும் மறைமுகமானது. ஆஸ்தியும் மறைமுகமானதே. புதிதாக வந்தவர்கள் இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது குழப்பமடைவார்கள். இதனாலேயே அவர்கள் 7 நாட்களுக்கு பட்டியில் அமர்த்தப்படுகிறார்கள்.
அவர்கள் பாகவதம், ராமாயணம் போன்றவற்றை 7 நாட்களுக்கு கூறுவது இந்த நேரத்தின் ஞாபகார்த்தமே. அவர்களின் புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் புத்தியில் உள்ள அசுத்தங்கள் அகற்றப்படும் வகையில் அவர்கள் 7 நாட்களுக்கு இங்கே பட்டியில் இருக்க வைக்கப்படுகிறார்கள். இங்கு அனைவரும் நோயாளிகள். இந்த நோய்கள் சத்யுகத்தில் இருப்பதில்லை. இது அரை கல்பத்திற்குரிய நோயாகும். 5 விகாரங்களின் நோய் மிக பெரியது. நீங்கள் அங்கு ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்தை எடுத்து மற்றொரு சரீரத்தை எடுக்கின்றீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முன்னதாகவே ஒரு காட்சியை காண்கின்றீர்கள். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் இடம்பெறுவதில்லை. நீங்கள் மரணத்தை வெற்றி கொள்வீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மரணம் மரணம், அத்துடன் மகா மரணம். மகா காலேஸ்வர் ஆலயமும் உள்ளது. சீக்கிய மக்களுக்கு அமரத்துவ சிம்மாசனம் இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு ஆத்மாவும் அமர்ந்துள்ள நெற்றியின் மத்தியே அமரத்துவ சிம்மாசனமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் இந்த அமரத்துவ சிம்மாசனங்களில் அமர்ந்துள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். தந்தைக்கென சொந்தமாக சிம்மாசனம் இல்லை. அவர் வந்து இவருடைய சிம்மாசனத்தை எடுக்கின்றார். அவர் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களை மயில் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் அமர்ந்திருக்கும் அந்த மயில் சிம்மாசனம் எதனை போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மயில் சிம்மாசனம் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் இதனை கடைய வேண்டும். ஏன் அவர் கள்ளம் கபடமற்ற பிரபுவான கடவுள் என அழைக்கப்படுகின்றார்? கள்ளம் கபடமற்ற பிரபு என கூறும்போது புத்தி மேலே செல்கிறது. சாதுக்கள், புனிதர்கள் போன்றோர்களும் நீங்கள் அவரை நினைவு செய்வதற்காக தங்கள் விரலை மேலே சுட்டி காட்டுகிறார்கள். எவ்வாறாயினும் எவராலும் எதனையும் மிக சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தூய்மையாக்குபவரான தந்தை நேரடியாக உங்கள் முன் இப்பொழுது வந்து கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது ஓர் உத்தரவாதம். இதுவும் கீதையில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கீதையில் இருந்து ஓர் உதாரணத்தை எடுத்தால் அவர்கள் 10 உதாரணங்களை எடுப்பார்கள். இதனாலேயே அதற்கு எந்த தேவையும் இல்லை. சமய நூல்கள் போன்றவற்றை கற்றுள்ளவர்கள் தாங்கள் மற்றவர்களுக்கு சவால் விட முடியும் என நினைக்கிறார்கள். இந்த சமய நூல்களை பற்றி அறியாத குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றின் பெயர்களை கூட குறிப்பிடக்கூடாது. கடவுள் கூறுகின்றார், உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என கூறுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். அவர்கள் பாடலையும் பாடுகின்றார்கள், தூய்மையாக்குபவரே, சீதையின் ராமரே. சந்நியாசிகளும் இங்கும் அங்கும் தொடர்ந்து உச்சாடனம் செய்கிறார்கள். இதை போன்று பல அபிப்பிராயங்கள் உள்ளன. இந்த பாடலும் மிகவும் அழகானது. நாடக திட்டத்திற்கு ஏற்ப இவ்வாறான பாடல்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இயற்றப்படுகின்றன. அது அவர்கள் குழந்தைகளான உங்களுக்காக மாத்திரமே இதனை இயற்றுகின்றார்கள் போன்றுள்ளது. அத்தகைய நல்ல பாடல்கள் உள்ளன. உதாரணமாக, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள் பிரபுவே, அதாவது இந்த உலகத்திற்கு அப்பால் வசிப்பவர். ஸ்ரீ கிருஷ்ணரை பிரபு என அழைப்பதில்லை. அஷரீரியானவரை மாத்திரமே பிரபு அல்லது ஈஸ்வர் என அழைக்க முடியும். அதாவது அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர். இங்கே நீங்கள் பாபாவை பரம்பிதா பரமாத்மா என கூறுகின்றீர்கள். அவரும் ஓர் ஆத்மா இல்லையா? அவர்கள் பக்தி பாதையில் மிக ஆழமாக சென்று விட்டார்கள். இது முற்றிலும் எளிமையான விஷயம். ஆல்பாவும் பீட்டாவும், ஆல்பா என்றால் அல்லாவும் பீட்டா என்றால் ராஜ்யமும் ஆகும். இது அத்தகைய எளிமையான விஷயம். தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் நிச்சயமாக ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள்.
அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். எனவே தந்தையை நினைவு செய்வதினால் மாத்திரமே நீங்கள் நிச்சயமாக அவர்களைப் போல் முழுமை அடைவீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நினைவை கொண்டிருப்பதுடன் சேவையும் செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். இதுவும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலையில் மாணவர்கள் மிக சிறிதே கற்கும் போது அதனை அவர்கள் உணரமாட்டார்களா? முழு கவனத்தையும் செலுத்தாதவர்கள் தொடர்ந்தும் பின்னாலேயே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக சித்தியடைய மாட்டார்கள். உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு இயற்றப்பட்டுள்ள இந்த சிறந்த ஞான பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும். அத்தகைய பாடல்களை உங்கள் வீடுகளில் வைத்திருங்கள். அவற்றை உங்களால் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த முடியும். மீண்டும் மாயையின் நிழல் எவ்வாறு வீழ்கிறது என பாருங்கள். ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லை 5000 வருடங்கள் என சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் அரைக்கு அரைவாசி ஆகும். இப்பாடல்களை எவரோ ஒருவர் இயற்றியிருக்க வேண்டும். தந்தையே விவேகிகளின் புத்தி என்பதனால் அவற்றை அமர்ந்திருந்து இயற்றவரின் புத்தியில் அது புகுந்திருக்க வேண்டும். உங்களிடம் வந்த பலர் இப்பாடல்கள் போன்றவற்றை கேட்டதும் டிரான்ஸில் சென்று விட்டனர். இந்த ஞான பாடல்களை பாடுகின்றவர்களும் உங்களிடம் வருகின்ற அந்த நாளும் வரும். உங்கள் இதயத்தை தொடும் வகையில் தந்தையின் புகழை பாடுகின்ற அத்தகைய பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். அத்தகைய பாடகர்கள் வருவார்கள். இசையிலேயே அதுவும் தங்கியுள்ளது. பாடுகின்ற கலையும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்நேரத்தில் அவ்வாறு எவருமே இல்லை. ஒரு பாடல் மாத்திரம் இயற்றப்பட்டுள்ளது. மிகவும் மேன்மையானவர், அப்பாவியான மிகவும் அன்பானவர் கடவுள் சிவனே. நிச்சயமாக தந்தை மிகவும் இனிமையானவரும் மிகவும் அன்பானவரும் ஆவார். அதனாலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேவர்கள் அவரை நினைவு செய்கிறார்கள் என்றில்லை. படங்களில் அவர்கள் சிவனுக்கு முன்னால் ராமர் இருப்பதாக காட்டியுள்ளார்கள். அவரை ராமர் வழிபடுகின்றார். இதுவும் பிழையே. தேவர்கள் எவரையும் நினைவு செய்ய மாட்டார்கள். மனிதர்களே நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் மனிதர்கள், பின்னர் நீங்களும் தேவர்கள் ஆகுவீர்கள். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் பகலுக்கும் இரவிற்குமான வேறுபாடு உள்ளது. அதே தேவர்களே பின்னர் மனிதர்கள் ஆகின்றார்கள். எவ்வாறு இச்சக்கரம் தொடர்ந்தும் சுற்றுகிறது என முற்றிலும் எவருக்கும் தெரியாது. உண்மையில் நாங்கள் தேவர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது கண்டறிந்துள்ளீர்கள். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள். புதிய உலகில் நாங்கள் தேவர்கள் என அழைக்கப்படுவோம். இப்பொழுது நீங்கள் அற்புதத்தால் நிறைந்துள்ளீர்கள். இப்பிறவியிலேயே முன்பு வழிபடுபவராக இருந்த இந்த பிரம்மா ஸ்ரீ நாராயணனின் புகழ் பாடி நாராயணன் மீது பெருமளவு அன்பு கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீண்டும் அவ்வாறு ஆகின்றார் என்பது ஓர் அற்புதம் போல் தோன்றுகிறது. ஆகவே சந்தோஷ பாதரசம் அதிகளவு உயர வேண்டும். நீங்கள் எவரும் அறியாத போர் வீரர்கள். நீங்கள் அகிம்சாவாதிகள். உண்மையில் நீங்களே இரட்டை அகிம்சாவாதிகள். நீங்கள் காம வாளை கொண்டிருப்பதோ நீங்கள் யுத்தத்தில் ஈடுபடுவதோ இல்லை. காமம் வேறானது, கோபம் வேறானது. ஆகவே அப்பொழுது நீங்கள் அகிம்சா சேனையான இரட்டை அகிம்சாவாதிகள். சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் இராணுவங்களை உருவாக்கியுள்ளார்கள். மகாபாரத யுத்தத்தில் அவர்கள் ஆண்களை காட்டியுள்ளார்கள். அதில் பெண்கள் இல்லை. உண்மையில் நீங்களே சிவசக்திகள். நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் நீங்கள் சிவசக்தி சேனை என்று அழைக்கப்படுகிறீர்கள். தந்தை மாத்திரமே இங்கு அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். புதிய யுகத்தை பற்றி உலகிலுள்ள எவருமே அறிய மாட்டார்கள். அவர்கள் புதிய யுகம் 40,000 வருடங்களின் பின்னரே வரும் என்று நினைக்கிறார்கள். சத்திய யுகமே புதிய யுகம் என்பது மிகவும் தெளிவாகிவிட்டது. எனவே பாபா உங்களுக்கு புத்திமதி கூறுகின்றார்.
நீங்கள் அத்தகைய பாடல்களை கேட்பதாலும் பிறருக்கு விளங்கப்படுத்துவதாலும் புத்துணர்ச்சி அடைவீர்கள். இவை யாவும் திறமையான வழிமுறைகள். நீங்கள் மாத்திரமே இவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு மிக சிறந்த பல பாடல்கள் உள்ளன. இப்பாடல்கள் பெருமளவில் உதவுகின்றன. அவற்றின் கருத்துக்களை பிரித்தெடுப்பதால் உங்கள் வாய் திறக்கப்படுவதுடன் சந்தோஷமும் உள்ளது. நன்றாக கிரகிக்க முடியாதவர்களுக்கு தந்தை கூறுகின்றார், வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் இல்லறத்தில் வாழும் பொழுதும் இந்த மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். முன்னர் ஒருவர் தனது மனைவிக்கு கூறுவார், நீங்கள் வீட்டிலேயும் கடவுளை நினைவு செய்யலாம். ஆகவே ஆலயங்கள் போன்றவற்றுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் என்ன? வீட்டில் நான் உங்களுக்கு ஒரு சிலையை கொடுக்கின்றேன். இங்கு அமர்ந்திருந்து நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஏன் தடுமாறி திரிய வேண்டும்? இவ்வாறாக பல ஆண்கள் தங்கள் மனைவிக்கு செல்ல அனுமதிப்பதில்லை. வழிபடுவதும் நினைவு செய்வதும் போன்றே. நீங்கள் ஒரு சிலையை பார்த்ததும் அதனை எவ்வாறாயினும் நினைவு செய்ய முடியும். மயில் இறகுடனும் கிரீடத்துடனும் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலை பொதுவானது. குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சிகளும் கிடைத்தன. அவர் எவ்வாறு அங்கு பிறப்பு எடுக்கின்றார் என்ற காட்சிகளும் உங்களுக்கு கிடைத்தன. ஆனால் எவ்வாறு அவற்றின் புகைப்படத்தை உங்களால் எடுக்க முடியும்? எவராலும் மிக சரியானதை எடுக்க முடியாது. அதனை தெய்வீக காட்சியினால் மாத்திரமே பார்க்க முடியுமே தவிர அதனை உருவாக்க முடியாது. ஆம், அதனை பார்த்த பின் உங்களால் அதனை விவரிக்க முடியும். எவ்வாறாயினும் அதனை ஓவியம் தீட்டுவது போன்றவற்றை செய்ய முடியாது. ஓவியர் திறமைசாலியாக இருந்து ஒரு காட்சியை கண்டாலும் அவரால் மிக சரியாக முக சாயல்களை வரைய முடியாது. எனவே பாபா விளங்கப்படுத்தி உள்ளார், எவருடனும் அதிக விவாதம் செய்யாதீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், உங்கள் ஆர்வம் தூய்மை ஆகுவதிலேயே உள்ளது. நீங்கள் அமைதியையே வேண்டுகின்றீர்கள். எனவே தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தூய ஆத்மாக்கள் இங்கே வாழ முடியாது. அவர்கள் திரும்பிச் செல்வார்கள். தந்தைக்கு மாத்திரமே ஆத்மாக்களை தூய்மையாக்கும் சக்தி உள்ளது. வேறு எவராலும் ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியாது. இவை அனைத்தும் இந்த நாடகம் நடிக்கப்படுவதற்கான மேடை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்நேரத்தில் முழு மேடையும் ராவண ராஜ்யமாகும். முழு சமுத்திரத்திலும் உலகம் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற தீவாகும். அவை எல்லைக்கு உட்பட்டவை. இது ஓர் எல்லையற்ற விஷயம், அதாவது தீவு ஆகும். தெய்வீக ராஜ்யம் அரை கல்பத்திற்கும் அசுர ராஜ்யம் அரை கல்பத்திற்கும் இருக்கின்றன. உண்மையில் கண்டங்கள் வேறானவை, ஆனால் அவை அனைத்தும் எல்லையற்ற விஷயங்கள். நிச்சயமாக நாங்கள் இனிய நீரால் ஆன கங்கை யமுனை நதிக்கரை ஓரத்தில் வசிப்போம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடல் போன்றவற்றுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. துவாரகையை பற்றி அவர்கள் பேசும் பொழுது அது கடலின் மத்தியில் இல்லை. துவாரகை ஒரு வேறான இடம் அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் காட்சிகளை கண்டிருந்தீர்கள். ஆரம்பத்தில் சந்தேஷியும் குல்சாரும் பல காட்சிகளை காண்பது வழக்கம். அவர்கள் பெரிய பாகங்களை நடித்துள்ளார்கள். ஏனெனில் அவர்கள் பட்டியில் இருக்கும் மற்றோரை களிப்பூட்ட வேண்டி இருந்தது. ஆதலால் அவர்கள் காட்சிகளினால் அதிகளவு களிப்பூட்டப்பட்டார்கள். தந்தை கூறுகின்றார், இறுதியில் நீங்கள் பெருமளவு களிப்பூட்டப்படுவீர்கள். அந்த பாகம் வேறு விஷயம். ஒரு பாடலும் உள்ளது. நாங்கள் பார்த்தவற்றை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் தொடர்ந்தும் ஒன்றின் பின் ஒன்றாக காட்சிகளை காண்பீர்கள். உதாரணத்துக்கு, பரீட்சை நாட்கள் நெருங்கி வரும் பொழுது நீங்கள் எத்தனை புள்ளிகளுடன் சித்தி எய்துவீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள். இதுவும் உங்கள் கல்வியாகும். இப்பொழுது நீங்கள் இங்கு ஞானம் நிறைந்தவராக இருப்பது போலுள்ளது. எனினும் அனைவரும் நிறைந்தவர்கள் என்றில்லை. ஒரு பாடசாலையில் எப்பொழுதும் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். இதுவும் ஞானமாகும்.
அஷரீரி உலகம், சூட்சும உலகம். நீங்கள் 3 உலகங்களினதும் ஞானத்தை கொண்டுள்ளீர்கள். இந்த உலக சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். இது தொடர்ந்தும் சுற்றுகிறது. தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தை வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற சகுனங்கள் உள்ளன. சிலருக்கு வியாழ சகுனங்களும் மற்றவர்களுக்கு ராகுவின் கிரகணத்தின் சகுனங்களும் உள்ளன. எனவே அவர்கள் சென்று சுடலையாண்டி போன்றோர் ஆகுவார்கள். இவை எல்லையற்ற சகுனங்கள். அவை எல்லைக்கு உட்பட்ட சகுனங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை கூறி உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அருள்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. நீங்கள் பல முறை ராஜ்யத்தை பெற்று அதனை இழந்து விட்டீர்கள். இது முற்றிலும் உண்மை. எதுவுமே புதியதல்ல. பின்னர் நீங்கள் அனாதியான சந்தோஷத்துடன் இருக்க முடியும். இல்லை என்றால் மாயை உங்களை மூச்சு திணற வைக்கின்றாள். ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு அன்பிற்கினியவரின் காதலர்கள். காதலர்களாகிய நீங்கள் அனைவரும் அந்த ஒரே ஒரு அன்பிற்கினியவரை மாத்திரமே நினைவு செய்கிறீர்கள். அவர் வந்து அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அரை சக்கரமாக நீங்கள் அவரை நினைவு செய்து வருகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டு கொண்டதால் உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்ற சந்தோஷத்தை பேணுங்கள். 2. இந்த சிறந்த ஞான பாடலை கேட்டு உங்களை புத்துணர்ச்சி ஊட்டுங்கள். அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பிறருக்கும் அவற்றை விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாயையையும் அவளின் சகல உறவு முறைகளையும் உங்களிடமிருந்து விவாகரத்து செய்து தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் மாயையை வென்றவராகவும் பற்றை வென்றவராகவும் ஆகுவீர்களாக. இப்பொழுது உங்களின் விழிப்புணர்வில் உள்ள பழைய பேரங்கள் எதனையும் ரத்து செய்து தனியானவர் ஆகுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்க முடியும், ஆனால் சகப்பாடிகளாக அல்ல. ஒரே ஒருவரை உங்களின் சகப்பாடி ஆக்கி மாயையையும் அவளின் சகல உறவு முறைகளையும் விவாகரத்து செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெற்ற மாயையை வென்றவராகவும் பற்றை வென்றவராகவும் ஆகுவீர்கள். யாரிடமாவது சிறிதளவு பற்றேனும் இருக்குமாயின் தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் முயற்சியாளராக மட்டுமே ஆகுவீர்கள். ஆகவே என்னதான் நடந்தாலும் தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனமாடுங்கள். இறைக்கு மரணம், வேடனுக்கு சந்தோஷம். இதுவே பற்றை அழித்தவராக இருத்தல் என அறியப்படுகிறது. இத்தகைய பற்றை அழித்தவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகின்றார்கள். ஸ்லோகம். சத்தியத்தின் சிறப்பியல்பால் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரியுங்கள். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் ஸ்திரமான மேன்மையான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும். ஷரீரமற்றவர் ஆக வேண்டும். ஒற்றுமையை ஸ்தாபிப்பவராகவும் ஒரே ஒருவருக்கு சொந்தமானவராகவும் சிக்கனத்தின் அவதாரமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார். மற்றவர்களின் அபிப்பிராயங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு மதிப்பு அளியுங்கள். ஒருவருக்கொருவர் சிக்னல் கொடுத்த வண்ணம் உங்களுக்கிடையே பரிமாற்றம் செய்து உங்களின் ஒன்று கூடலில் சக்தியின் வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். ஏனென்றால் உங்களின் ஒன்று கூடலில் உள்ள ஒற்றுமையின் சக்தியானது ஒன்று கூடலில் பிராமண குடும்பம் முழுவதையும் ஒன்றாக்குவதற்கு கருவியாக இருக்கும்.
ஓம் சாந்தி.